வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஓபனிங்ல சற்று விறுவிறுப்பு இல்லாமல் இருந்தது. 10:15 மேல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டத்தை பார்க்க முடிஞ்சது என்று சொல்லலாம். நிப்டி 112 புள்ளிகள் அதிகரித்து 25,158 முடிவுடன் இருக்கிறது. அட்வான்சஸ் 1450, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1188. மெயினா இந்த தினம் மெட்டல், ஐடி அண்ட் பார்மா ஒரு நல்ல ஒரு பையிங் இருந்ததுன்னு சொல்லலாம் மார்க்கெட்ல. பிளஸ் எல்லா செக்டாருமே இன்னைக்கு கிரீன்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்றைய தினம் வெளிவந்துள்ள டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்த்ததோடவே பெட்டரா இருக்கு. இபிட்டா மார்ஜின் இன்க்ரீஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி 11 ரூபாய் பர் ஷேர் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. Q2 ரெவென்யூ பார்த்தோம்னா 657.99 பில்லியன் வைசஸ் 634.37, 657.99 பில்லியன். போன ட்ரிப்பு 634.37 பில்லியன். இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸ்டாக்ஸ் லைக் JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், HCL டெக், SBI லைஃப், அல்ட்ராடெக், சன் பார்மா, இன்டர்குளோப், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கோட்டக் பேங்க், சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல ஆக்சிஸ் பேங்க், டைட்டன், டாடா கன்சியூமர், மாருதி சுசுகி, HDFC பேங்க், ஏஷியர் மோட்டார், பாரதி ஏர்டெல், டாடா மோட்டார்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் இன்றைய தினம் TCS, ஸ்டேட் பேங்க், SBI லைஃப், நெஸ்லே, BL இவையெல்லாம் வீக் ஹையை டச் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் கிராசிம் வந்து பார்த்தோம்னா R1 பிரேக் அவுட், தென் JSW ஸ்டீல் இயர் ஹை. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்புட் என்று சொல்லலாம். அதுபோல நமது பிரைம் மினிஸ்டரும் UK பிரைம் மினிஸ்டரும் இன்னைக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ், வின்-டு-வின் சிச்சுவேஷன் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. இது வந்து இரண்டு நாடுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அட்வான்ஸ் டிக்ளைன் வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டுடைய பிரெத் வந்து பாசிட்டிவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு 178 ரூபாய் அதிகரித்து 1,23,387, வெள்ளி ஒரு 175 ரூபாய் அதிகரித்து 1,50,033, குரூட் ஆயில் 43 ரூபாய் குறைந்து 5,533 மையமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா சோழமண்டலம் பைனான்ஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட், ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிப்டி ஃபியூச்சரை பார்த்தோம்னா இன்றைய தினம் பிலோ ஆவரேஜ் தான் வால்யூம்ல. அதே மாதிரி பேங்க் நிப்டியும் பிலோ ஆவரேஜ் வால்யூம்னு சொல்லலாம். சோ மேலும் இது முக்கியமா மார்க்கெட்டை கவனிச்சோம்னா கிட்டத்தட்ட நியர்லி க்ளோசிங் கிட்டக்க மார்க்கெட் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. காலையில பார்த்தோம்னா ஒரு 10:30 மணிக்கு 25,024 லோ வந்தது. அங்கிருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றம். TCS ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பெட்டரா இருக்கக்கூடும் என்று அந்த ரிப்போர்ட்ல மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் பட் 25,200 டச் பண்ண முடியல. 25,199.25 வரையும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 175 புள்ளிகள் வரை இன்றைய தினம் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியை சந்தித்தது என்று சொல்லலாம். நிப்டியை பொறுத்தவரை 25,040 அப்படிங்கிற ஒரு புள்ளிகள் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஏன்னா அதுல வந்து பார்த்தோம்னா திருப்பி ஒரு மல்டிபிள் லெவல் ஆஃப் விழுந்து எழுந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் அது மாதிரி அது ஏறும் பொழுது ஒரு புதிய உச்சத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அந்த 25,300 இருந்து 25,500 வரையிலும் எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,245 இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளைய தினம் நமது சந்தைகள்ல வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.